ஹாய்! இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ. எப்பவும் போல என்னோட ஃபேவரட்டான இந்த டூ ஃபேஸ் கன்சீலர நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லவா? உங்களுக்கு ஹைப்பர் பிக்மென்டேஷன் நெறைய டார்க் ஸ்பாட் இல்லன்னா, நீங்க ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணணுன்ற எந்த அவசியமே இல்ல. ஏன்னா, நீங்க ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணீங்கன்னா, அத ஹைட் பண்றதுக்கு அதுக்கு மேல ஒரு கன்சீலர போடணும். ஸோ, அதுக்கு பதிலா நீங்க டைரக்ட்டா உங்கள விட 1 ஆர் 2 ஷேட் கம்மியா இருக்கிற ஒரு கன்சீலர போட்டுட்டு, அதுக்கு மேல நீங்க எப்பவும் போல ஃபவுண்டேஷன யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிளினிக்கோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஏன்னா, இது நான் கார்மடோஜெனிக் உங்களோட ஃபேஸ்ல இருக்கிற போர்ஸ எந்த விதத்திலயும் இது கிளாக் பண்ணாது. ஸோ, பிம்பிள்ஸும் உங்களுக்கு வராம இருக்கும். ஸோ, எதுவுமே ட்ரிகர் பண்ணாம ரொம்ப ஹைட்ரேஷனும், லாங் லாஸ்டிங்கும் குடுக்கக்கூடிய இந்த கிளினிக்கோட ஃபவுண்டேஷன தான் யூஸ் பண்றேன். ஸோ, என்னோட ஹைலி பிக்மென்டேஷன் கொடுக்கக்கூடிய எல்ஃபோட இந்த ப்ளஷ். ஸோ, நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இதுவுமே ரேர் பியூட்டி அளவுக்கு பயங்கரமா ஸ்கின்ல சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ப்ளஷ்ஷுமே ரொம்ப நேரம் ஸ்டேவும் குடுக்கும். அட் த சேம் டைம் நல்ல க்ளோவும் இருக்கும். ஸ்கின்னோட ஸ்கின்னா நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால இந்த எல்ஃபோட இந்த ப்ளஷ்ஷ தாராளமா வாங்கலாம். ஸோ எவ்வளோ அளவுக்கு என்னோட ஃபேஸ்ல இந்த ப்ளஷ்ஷ போட முடியுமோ, அந்த அளவுக்கு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கே பியூட்டில இருக்கிற ஒரு லூஸ் பவுடர். ஸோ இந்த லூஸ் பவுடருமே ஹியூரா பியூட்டி அளவுக்கு நாலுமே இது நல்லா ஒரு லாங் ஸ்டே தான் குடுக்குது. ஸோ ஸ்கின்ல ரொம்ப நல்லாவும் அப்படியே செட் ஆகுது. ஸோ என்னோட ஃபவுண்டேஷன் பிளஸ் கன்சீலர், பிளஷ் எல்லாம் போட்டதுக்கு நான் இந்த பவுடர வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கோட இந்த பேலட்ட எடுத்துட்டு லைட்டான ஒரு ப்ரவுன், அப்புறம் ஒரு டார்க்கான ப்ரவுன். ஸோ இதுவுமே என்னோட ஐலிட்ல, டிரான்சிஷன் லிட்ல மாத்திரம் நல்லா அப்ளை பண்ணிட்டு, பேக்கோட இந்த அ க ஐப்ரோ பேலட். ஸோ எப்பவுமே ஐப்ரோவ டிஃபைன் பண்றப்ப, நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்பவே ஃபேஸ டிஃபரண்ட்டா மாத்திடும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, மிடில் ஆஃப் த ஐப்ரோல இருந்துலாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணா தான் ரொம்ப பார்க்க டிஃபரண்ட்டா தனியா தெரியாம ரொம்ப நல்லாருக்கும். அடுத்தது மேக்ல இருந்து இந்த காஜல எடுத்துட்டு, கீழ இருக்கிற வாட்டர் லைன்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்பர் வாட்டர் லைன்லயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, மார்ஸ்ல இருந்து ஒரு இந்த மஸ்காராவ எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அஃபோர்டபுளான இந்த ஸ்விஸ் பியூட்டில இருந்து ஒரு லிப் லைனர் எடுத்துட்டு, ஸோ லிப்ப நல்லா ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே நல்ல இதில ஏகப்பட்ட வெரைட்டீஸ், அதாவது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ உங்க ஸ்கின்னுக்கு எது பெஸ்ட்டா இருக்குமோ, நீங்க தாராளமா இதிலருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு நல்ல ஒரு சாக்லேட் ப்ரவுன் கலர எடுத்து, நான் நல்லா லிப்ஸ டிஃபைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேக்ல இருந்து ஒரு ரெட் லிப்ஸ்டிக். ஸோ இத என்ன பண்றேன்னா, டைரக்ட்டா போடாம, இந்த மாதிரி ஒரு குட்டியான பிரஷ் எடுத்துட்டு, நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டைரக்ட்டா போட்டுட்டு, அதிகமா போட்டுட்டோம் அப்டின்னா, அத எடுக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலா ஒரு பிரஷ்ல எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துட்டு, மறுபடியுமே என்னோட மேக்ல இருந்து இந்த ஒரு லிப் பால்ம் மாதிரி இருக்கு. இது பார்த்தா கொஞ்சம் லிப்ஸே ப்ளம்ப் பண்ணி குடுக்கும். ஸோ, அதனால இத யூஸ் பண்ணிட்டு அனஸ்தேசியால இருந்து இந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரேவ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, ஒரு குட்டியான ஒரு பொட்டும் வச்சாச்சு. ஸோ, ஃபுல்லா என்னோட மேக்கப்பும் முடிஞ்சுது. ஸோ, இந்த மேக்கப் பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.